இந்த யாரோ கேட்டா டீ கடை தாத்தாவை வச்சு செய்யுங்கன்னு டீ கடை தாத்தாவை செய்யற மாதிரி தான் இருக்காரு. நான் டீ கடைக்கு எப்படி வந்தா இவருக்கு என்ன? நான் சட்டியோட வரேன், இல்ல சட்டி இல்லாம கூட வரேன். பக்கத்துல வயக்காடு கால்வாய் இருக்கு, கால்வாய் அங்க அந்த பக்கம் வயக்காடு. கோமனை கூட கட்டிட்டு வருவோம். அது உமக்கு தேவை. எங்க மேல இருக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. கஸ்டமர் எப்படி வாராங்கிறது தான் பார்க்கணும் தவிர கஸ்டமர் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க கூடாது. அது அநியாயம், ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு. கடைக்கு டீ வாங்க வர்றதுக்கே ஆளு சங்கடம் விற்கலங்காரு வியாபாரம். கடைக்கு வந்தவங்க கோமணத்தோட வந்தானே, இல்ல கோமணம் இல்லாம வந்தானே, இவர் டீ தானே போடணும். ஆளை எதுக்கு மேலும் கீழமா பாக்காரு? இந்த இடத்துக்கு சொன்னீர்களா, இந்த இடத்துக்கு வியாபாரமே இன்னைக்கு இல்லைன்ட்டு கடையை ஒன்றாட லீவு போட வேண்டியது. வியாபாரம் எப்படி இருக்கும்? ஆமா, கோயிலுக்கு குண்டிகள் வாங்கலாம். கோயில போய் சாமி கும்பிட்டு தானே சாமி புள்ளா ஓடி போயிட்டு கோயில விட்டு. ஆமா, சாமி அந்த கோயிலே சாமியே வியாபாரம் நடத்த ஆரம்பிச்சாச்சு. இதை சாமியார கோயில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? உங்களை மாதிரி ஆளுவ போய் தான் கோயில இவ்வளவு கூட்டம். நான் கூட்டம் இருக்க கோயிலுக்கு போக அது எங்க ஊர் கோயில்ல கூட்டமா இருந்தது. அது போனா இல்ல இறக்கி வச்சிருவாங்க. அது எப்படி நான் ஒத்தியால போறோம்ல, நான் எப்படி ஒத்தியால போற மாதிரியா? அதுக்கு முன்னே சாமி வந்து ஓடி போச்சு. எல்லா சாமியும் நம்ம டீ கடையை பத்தி பேசுற அவர் எங்க போறாரு பாத்தீங்களா? இந்த மாதிரி கிழவங்க ஃபுல்லா ஊருக்கு அஞ்சாறு இப்படிதான் பிரச்சனையா பெருசா ஆக்கி விடுதாங்க. கோயில் உங்க மாதிரி சாமியை கும்பிட்டா சாமியை கோயில் இருந்து குதிச்சு வெளியே ஓடி போயிட்டாரு. நாங்க போகட்டோம், இப்படி கூட்டமா இருக்க கோயிலுக்கு ஒரே கோயிலுக்கு போகட்டோமே. 10 கோயிலும் சாமி இல்லை. ஆமா, இவங்க மாதிரி உள்ளவங்க கோயிலுக்கு போய் தான் கோயிலே சாமியே இல்லாம ஓடி போயிட்டாங்க. நான் எல்லாம் கிராமங்கள்ல இருக்க பழங்காலத்து கோயிலுக்கு தான் போவேன். அங்க கூட்டம் இருக்காது, ஆள் இருக்காது. அங்கதான் சக்தி பவர்லாம் இருக்கும். எந்த கோயில்ல வந்து போனா நல்லதுன்னு ஜோசியக்காரங்களோ இவங்க இந்த மாதிரி உள்ள ஆளுங்களும் சொல்லுதாங்களோ அந்த கோயிலுக்கு போவாதீங்க. ஆமா, அந்த கோயில் போனா காலு முட்டு கிட்டு வீங்கி வயிறு கீரெல்லாம் வெடிச்சு போய் தான் வருவீங்க. அந்த அளவுக்கு கூட்டம். சாமி பத்தியா போனவர் ஏன் வீங்குது காலு? கோயில போய் லைன்ல நின்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று சாமியை கும்பிட்டுட்டு காலு வீங்குதான். அவரே சொன்னார், கவனிச்சீங்களா? ஏன்னா இங்க இருக்க ஊர்ல எல்லாம் சாமி இல்லையா கோயில்ல? அது அப்பெல்லாம் நிக்க முடியும். நின்று இரு, நீ கொஞ்சம் கிறுக்கு மாதிரி பேசுவ. நீ இரு, நான் சொல்றேன் தாத்தா. கஷ்டத்துக்காக தான் சாமியை பார்க்க போனோம். கஷ்டப்பட்டு சாமியை பார்க்கண்டாம். நான் கஷ்டத்துக்காக போகல. அப்ப என்ன வயித்துக்கு கால் வீங்கிச்சுது? கஷ்டப்பட்டு போகல. என்ன வயித்துக்கு கால் வீங்கிச்சுது? என்ன வயித்துக்கு கால் வீங்கிச்சுது? கடை 3 நாள் லீவு. வயசான இங்க இருக்க பிறந்த குழந்தையில இருந்து சாவர கிழவங்க வரைக்கும் நோயில தான் தித்துதாங்க. அப்ப ஏன் சாமியை போய் சொல்லணும்? சும்மா எவனாவது போற போக்குல இந்த கோயிலுக்கு போய் திதி தீந்துருந்துருக்காங்க, உடனே அந்த கோயில போய் குதிச்சிருந்தாங்க. மற்ற ஊருக்குள்ள எத்தனை கோயில் இருக்கு. இவங்க எந்த கோயில சொல்றாங்களோ அதே சாமி ஊருக்குள்ள இருக்க கோயில இருக்கு, கும்பிட்டுருக்காங்க. இப்ப நீ எதுக்கு? நான் கோமணத்தோட வரையில கோமணம் இல்லாம வரேன். உமக்கு என்ன அறிவு? கொடுமை. சாமியை பத்தி பேசுனா இருக்கு. புல்லா கோயில் உள்ள புல்லா பரப்பி விட்டுக்கிட்டு நான் சட்டி கூட இல்லாம வருவேன். நான் சட்டி கூட இல்லாம வருவேன். டீ தான் பார்த்து போட்டு தரணுமே தவிர என் சட்டியை பார்க்கப்படாது சொல்லிவிட்டேன்.